என் பெயர் தனுஸ்ரீ. இன்று நான் பகத்சிங் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். பிரிட்டிஷ் அரசு பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்பொழுது பகத்சிங் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுவார் என்று நினைக்கிறீர்கள்? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லது என் தண்டனை குறைங்கள் என்று எழுதுவாரா நினைக்கிறீர்கள்? இல்லை மக்களே. ஏனென்றால் பகத்சிங்கின் பெற்றோர்கள் ஆளுநருக்கு எழுதிய மன்னிப்பு கடிதத்தையே மிக கடுமையாக எதிர்த்தவர் பகத்சிங். அப்பொழுது அவரா மன்னிப்பு கேட்க போகிறார்? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இம்மூவரும் தூக்குகையை முத்தமிட்டு தண்டனை ஏற்றுக்கொண்டவர்கள். கடைசியாக என்னதான் பகத்சிங் எழுதுகிறார் என்று பார்த்தால் ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார், எனக்கு தூக்கு தண்டனை எல்லாம் வேண்டாம், நெத்திக்கு நேராக துப்பாக்கி வைத்து சுட்டுவன்கள் என்கிறார். அப்பொழுதுதான் நான் இறக்கும் போது மண்ணின் மீது விழுந்து உயிர் பிரிந்து விடுவேன் என்கிறார். பகத்சிங் இறக்கும் 5 நிமிடத்துக்கு முன்பு கூட புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவர். சிறிது நேரத்தில் நாம் இறக்க போகிறோம், ஏன் புத்தகம் என்று நினைக்கவில்லை. வாழும் கடைசி நிமிஷம் வரை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் பகத்சிங். வாய்ப்படித்த ரம்யம் அறக்கட்டளைக்கும் ஜெம் டிவிக்கும் என்னுடைய நன்றிகள்.